எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி, அதாவது ஒரு ரொம்ப தொக்கா இல்லாமவும் இதாக இல்லாமல் இது பண்ணி வச்சுருக்கேன். அதான் வெங்காயம் போட்டு நல்லா வறுவலாக வறுக்கணும். எப்படி வறுக்கணும் பாருங்கள், எப்படி செய்யணும்னு நீங்கள் பாருங்கள். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். சாரி, டிவி ஓடிக்கிறது. டிவி ஓடினதுனால சவுண்டு கேட்காதுல்ல. வெங்காயத்தை பொண்ணோட வறுக்கணும். எண்ணெய், ஜீரகம் போட்டு வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கணும். வதக்கியாச்சு. எப்படின்னு பார்த்தீங்களா, இது வந்து பொண்ணு வறுவலாக வறுந்துருக்கு வெங்காயம். அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் இதில் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு முன்னால் கறியை வந்து குக்கரில் ஒரு விசிலில் வேக வச்சுக்கணும். ஏன்னா 3 விசிலில் தான் நல்லா வேகும். இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் போட போகிறதுனால அதை ஒரு விசிலில் தான் வேக வைக்கணும். ஏன்னா 3 விசிலில் அதில் வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதில் போட்டுட்டு உடனே எடுத்தால் நல்லா இருக்காது, டேஸ்ட் அதில் இதாகாது. அப்போ வந்து இதுலேயும் டேஸ்ட்டு வரணும் அப்படின்னா அதில் ஒரு விசிலில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த டேஸ்ட் கிடைக்கும். நல்ல மழை வேற பெய்யுது. எனக்கு ஷூட்டிங் இல்லை, ஆட்டோ ஓட்டலாம்னால இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால சமையலாச்சும் வீட்டில் பண்ணுவோம் அப்படின்ட்டு சமையலில் இறங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இஞ்சி பூண்டு இதில் போடணும். அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சு நான் பாட்டில் எடுத்து வச்சோம். அதை இதில் போட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா அரிசி ஊற்றுறது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும்னா உங்களுக்கு தெரியுதா? இந்த இஞ்சி மேலே இருக்குங்களா, இஞ்சி போட்டு கொஞ்சம் அடுப்பை ஃபஸ்ட்டு 2 இதையும் வதக்கு வந்து நார்மலாக கீழே வச்சுக்கணும் சிம்மில். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கை ஏற்றிக்கிட்டு இஞ்சி பூண்டு வாசனை அப்படி அடிக்குது. என்ன பண்ணணும், நல்லா வதக்கும். அப்போதான் நல்லா கொஞ்சம் கிரேவி நல்ல திக்காக கிடைக்கும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏதாவது பண்ணணும்.
ஏன்னா இப்போ வச்சுட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடணும். நைட்டு தோசை வச்சோம்னா அது இந்த தோசையில் அந்த தொட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் ஏசி ஆன் பண்ணிடுவோம். ஏன்னா கிச்சனில் ஏசி வேறு வச்சுருக்கல, ஹீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஏசி வச்சு. இங்கே ஒரு ஃபேன் இருக்குது, அதாவது வெக்க வெளியில் போகிறதுக்கு ஒரு சின்ன ஃபேன் செட் பண்ணியிருக்கேன். வெக்கையும் வெளியில் போயிடும், நம்மளுக்கும் கொஞ்சம் வேர்க்காமல் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா குடமிளகாய் போடணும். குடமிளகாய் போட்டு வேக வைக்கணும். ஏன்னா குடமிளகா 2 மிளகா போடுவோம், அப்போ கொஞ்சம் இதாக இருக்கும் குடமிளகா. ஏன்னா இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கும் போது தான் அந்த கறியோட இது நல்லா இதாக இருக்கும். எல்லோரும் குடமிளகா வந்து கறிக்கு அப்புறம் தான் போடுவாங்க கொதிக்கும் போது. முன்னாலே போட்டு கொஞ்சம் இது பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா சாறு இறங்கும். குடமிளகா போட்டாச்சு. குடமிளகா எதுக்காக போடுறதுன்னா இன்னொன்று டேஸ்ட் ஒரு நல்லா இருக்கும். இன்னொன்று இல்லை, கேன்சருக்குலாம் வந்து குடமிளகா அவ்வளோ நல்லதான். அதனால் குடமிளகா கொஞ்சம் நல்லா செஞ்சு சாப்பிடலாம். மற்ற மிளகா மாதிரிலாம் கொஞ்சம் உரப்பெல்லாம் இருக்காது. இது நல்லது உடம்புக்காக இருக்குது. குடமிளகா சேர்த்து சாப்பிட்றது நல்லது. குடமிளகா இதில் போட்டோம்னா வாசனை, குடமிளகா வாசனை அவ்வளோ இதாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக வதக்கணும், ஏன்னா தெரியும். இப்போ கவனமாக வதக்கணும். கையில தெரிச்சுன்னா ஏன்னா நல்லா ஹீட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து மெதுவாக நாளா பக்கம் மெயினாக அந்த மாதிரி வதக்கும்போது எதுக்கு கிண்டிகிட்டே இருந்தோம்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் ரொம்ப நாள் வச்சு சமையல் வீடியோ போட்டு இன்னைக்கு அதை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. அதனால் வீடியோ போடுறேன் பாருங்கள். ஆனால் இதை வந்து 2 பார்ட்டாக தான் போட முடியும். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போடுறதுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க யூடியூப்பில். அதனால் 2 பார்ட்டாக போடுறேன் பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. குடமிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு அதில் உள்ள தண்ணியில் தான் நம்ம தண்ணி ஊற்றலை. நம்ம கறியை போட்டு நல்லா வதக்கி பரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிளகா மல்லியெல்லாம் போடணும். இப்போ நம்ம கறி போட போகிறோம். இப்போ கறி வந்து எப்படின்னா மஞ்சத்தூள் எல்லாம் இதில் போட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும் ஒரு விசிலில். இந்த தண்ணியிலே அப்படியே நம்ம வந்து அதை சமைச்சிடலாம். ஏன்னா இதே உப்பு இருக்கும், அதனால் இதே தண்ணியில் நம்ம அப்படியே சமைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கறி அள்ளி போடணும். இப்படி ஒரு அரைகரண்டி வச்சு வதக்கின கரண்டிலே நம்ம இப்படி அள்ளி போட்டுக்கிட்டோம்னா இது நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஓகேங்களா? கறி பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்குன்னா அந்த மஞ்சத்தூள்லாம் போட்டதுனால கொஞ்சம் அங்கே ஒரு மஞ்சத்தூள் அப்படி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கொதிக்க வச்சுட்டு தண்ணியை ஊற்ற மாட்டாங்க. ஏன்னா இந்த தண்ணியில் இப்போ சத்து எல்லாமே இதில் இறங்கிடும். அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் இதில்
இது பண்ணிக்கலாம். அதான் ஆம்புலன்ஸ் செய்யுதுன்னு நினைக்கிறேன். வெளியில் சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம கறியெல்லாம் அரைச்சி போட்டாச்சு. நம்ம இதே தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகும்போது திருப்பி தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ கொஞ்சம் ஊற்றிட்டோம். இப்போ தண்ணி இருக்குதுல மிச்சம். இப்போ இதை கொஞ்சம் கொதிச்சோன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு திருப்பி இந்த தண்ணி ஊற்றி ஏன்னா இது பண்ணணும். இப்போ ட்ரை ஆகணும். ஏன்னா கறி வந்து வேக்காடு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதில் தான் நம்ம வேக வைக்கணும். நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு தட்டை போட்டு மூடணும். ஒரு கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் ஏன்னா தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும். அந்த தண்ணி வந்து ட்ரை ஆனால் அது அந்த சத்தெல்லாம் கொஞ்சம் அதில் நிற்கும். ஓகேங்களா? நான் திருப்பி எனக்கு கொஞ்சம் கொதிக்கிற நேரம் வந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. உங்களையும் நான் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் திருப்பி நான் கட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். பாய்.